Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்டம் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிந்து வருவதால் அப்பகுதியே புகைமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அருண் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் அருண், மேல் விவரம். வணக்கம். அதாவது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்குல கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து குப்பைகளும் தினசரி சுமார் ஒரு 600 மெட்ரிக் டன்னிற்கு மேலான குப்பைகள் அங்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த குப்பை கிடங்கை இந்த பகுதியில் இருந்து மாற்ற வேண்டும் என வெள்ளலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கு காரணம் அந்த பகுதியில் கொட்டக்கூடிய குப்பையினால் அந்த பகுதி முழுவதுமாக அதிக அளவிலான துர்நாற்றங்கள் ஏற்படுவதாகவும் இந்த குப்பைகளினால் நிலத்தடி நீர் மாற்றுப்பட்டு காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதே போன்று அவ்வப்போது குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிவதனால் மிகப்பெரிய அளவில் புகைமூட்டம் சூழ்ந்து அந்த பகுதி முழுவதுமாக பரவுவதால் அதிக அளவிலான நோய்கள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த சூழல்ல சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல இருந்து மிகப்பெரிய அளவில் புகைமூட்டமானது காணப்படுகிறது. இதற்கு காரணம் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்கனவே கொட்டப்பட்ட அந்த குப்பைகளில் யாரோ மர்ம நபர்கள் தீ வைத்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த வெள்ளலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான போத்தலூர், ஈச்சனாரி உள்ளிட்ட சுமார் ஒரு 5-6 கிராமம் முழுவதுமாக புகைமூட்டம் காணப்படுகிறது. இந்த புகைமூட்டம் அதிக அளவில் பரவி வரக்கூடிய சூழல்ல மிகப்பெரிய அளவிலான துர்நாற்றமும் வீசக்கூடியதால் இந்த குப்பை கிடங்கை உடனடியாக மாற்ற வேண்டும். குப்பைகளை விரைவாக மாநகராட்சி நிர்வாகம் தீயணைப்புத் துறையினரை கொண்டு அந்த குப்பையிலிருந்து பற்றி எரியக்கூடிய தீயை அணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. நீண்ட நேரமாக இந்த கடந்த முறை இதே போன்று சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த குப்பை கிடங்கு எரிந்ததனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது. எனவே உடனடியாக இந்த குப்பை கிடங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்தை அணைக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.